ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीप. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. பக்கம் 87. ந வியத் அஸ்ருதேஹே சப்தாச்ச ஸ்யாச்ச ஏகஸ்ய பிரம்ம சப்தவத் பிரதிஜ்ஞாஹானிः அவ்யதிரேகாச்ச சப்தேப்யः யாவத் விகாரம் து விபாகோ லோகவத் ஏதேன மாதரிஷ்வா வியாக்யாதः அசம்பவஸ்து சதः அனுபபத்தேஹ தேஜோதः ததாக்யாகः ஆபः பிருத்திவி அதிகாரரூப சப்தாந்திரேப்யः. ஸோ இப்போ வியாசாச்சாரியர் இப்போ 3வது பாதத்தில் எடுத்துக்கிறது பஞ்சபூத சிருஷ்டியை பற்றி சொல்கிறார். ஸோ நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம். இது நம்ம வழக்கில் தமிழில் சொல்லுவோம். அப்படி கிடையாது, மேலேருந்து தான். ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுவிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஆபகா, ஆபகாலேருந்து பிருத்திவி, பிருத்திவின்றது பூமி. இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கிறது பூமி. இதில் என்ன, இந்த அதிகாரணத்தில் நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஸ்தூலமாக ஜடமாக பார்க்குற இடத்துல நம்ம எப்படி அது பிரம்மனை அங்கே கொண்டு வர முடியும்? ஜடமாக இருக்கிறதுல பிரம்மனை எப்படி பார்க்க முடியும் நேற்றுக்கு பார்த்தோம். முக்கியார்த்தம் இருக்குது, அதுக்கப்புறம் லட்சியார்த்தம் இருக்குது. நம்பர் 1.
நம்பர் 2 வந்து அது வந்து சாக்ஷாத் காரணம், அப்புறம் பரம்பரா காரணம். இப்போ ஏதஸ்மின் ஆத்மனஹா ஆகாச சம்பூதகன்றது சாக்ஷாத் காரணம். டைரெக்டாக பிரம்மத்திலேருந்து ஆகாசம் வந்ததுன்னு அங்கே சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு அடுத்துக்கு பின்னாடி வர்றதெல்லாம் வந்து பரம்பரையாக காரணம் வருது. அதுதான் பூஜ்ய சுவாமிஜி என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அப்போவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அவர் இப்போ டெலிபரேட்டாக இதை சொல்லிகிட்டே இருப்பார். ஆத்மா ஆகாச, ஆத்மா ஆகாச வாயு, ஆத்மா ஆகாச வாயு அக்னி, ஆத்மா ஆகாச வாயு அக்னி ஜல, ஆத்மா ஆகாச வாயு ஜல பிருத்திவி. அப்போது இந்த இந்த ஆத்ம கான்ஷியஸில் தான் இது எல்லாமே இருக்குது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஜடவஸ்து சைத்தன்யம், நம்ம பார்க்குற ஜடவஸ்து சைத்தன்யம். இது எப்படி புரிய வைக்க முடியும்? அப்படியே புரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. ஜடமாக இருக்கிறது சைத்தன்யம். மைத்ரி கிட்ட சொல்லிகிட்டே வரும்போது சடனாக இப்படி சொல்லிவிடுவார் அவர், அது சைத்தன்யம்னு. உடனே சடனாக உஷாராக கேட்பாவ, என்ன இப்படி சொல்கிறேல, தப்பாக சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேறு என்னென்னு கரெக்டாக தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு திருப்பி கோபத்தில் திருப்பி சொல்கிறாரு. ஸோ கான்ஷியஸ் தவிர இதில் எதுவுமே இல்லை. இதம் சர்வம் எதயம் ஆத்மா. இது பேசிக்கு ஃபண்டமெண்டல் விஷயம். ஒரு வஸ்து தான் இருக்கிறது. என்கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணான் அயோத்தியில். அயோத்தி பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், அயோத்தியில் ராம்லாலா, உத்தரப்பிரதேசத்தில் ராம்லாலா, பாரதத்தில் ராம்லாலா, விஸ்வத்துக்கு ராம்லாலா. அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பாயிண்டில் இன்றைக்கி எல்லாருடைய ஃபோக்கஸ் இருக்குது. அப்படியே அந்த இன்டர்வியூவில் சொன்னேன். அந்த மாதிரி மொத்த வேதாந்தத்தினுடைய புள்ளி எங்கே இருக்குது? அந்த புள்ளி, மையப்புள்ளி, அது வந்து சைத்தன்யத்தில் இருக்குது. ஓகே, அந்த சைத்தன்யத்தை அதுக்காக இது பஞ்சபூத சிருஷ்டி பண்ணும். இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே என்ன டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு உபநிஷத்தில் ஒரு ஒரு விதமாக ப்ரெசன்ட் பண்ணுறது. அப்படி ப்ரெசன்ட் பண்ணும்போது ஒரு உபநிஷத்து சொல்கிறது, இன்னொரு உபநிஷத்து, இப்போ உதாரணத்துக்கு சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து 3 பூதத்தை தான் சொல்கிறது. ஆகாச வாயு அதில் சொல்கிறதில்ல. தைத்திரியத்தில் வந்து கிரமமாக சொல்கிறது. அப்போது சாந்தோக்கிய ஒரு விதமாகவும் பிருகதாரண்யம் ஒரு விதமாகவும், அதுபோல் தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு விதமாகவும், இப்படி உபநிஷத்துக்கு உபநிஷத்து மாறுறது. அப்போது உன்னுடைய உபநிஷத்து பிரமாணம் கிடையாது அப்படி சொல்கிறவன் பேர் பூர்வபக்ஷி. இல்லை பிரமாணம்தான், ஆனால் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த ஐடியாவும் சொல்கிறவன் வந்து ஏகதேசி. நம்ம சொந்த ஐடியாலாம் சொல்லக்கூடாது, சாஸ்திரத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லணும். அதுக்கு பேர் சித்தாந்தி. 3 ஸ்டெப்பு. நம்ம இந்த 3 ஸ்டெப்பில் கூட வருவோம், எங்கெங்கேயும் வருவோம், இல்லை மாறி மாறி வருவோம். அது நீங்கள் கவனமாக இருந்தால் தான் அதில் வந்து கண்டுபிடிக்க தெரிய முடியும். அப்போது மந்த புத்தி இருந்ததுன்னா இதில் நம்ம கேட்குற விஷயத்துலேயே தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிவிடுவோம். அப்போ இதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அலர்ட்டாக இருந்தோம்னா இதில் முடியும். அப்போ சித்தாந்தம் இந்த 2வது அத்தியாயத்தினுடைய 3வது பாதத்தில் இதில் எப்படி அது வந்து அதனுடைய ஸ்டைலில் வந்து இந்த ஸ்டைலில் தான் நம்ம வந்து கொண்டு போகிறோம், 3 படியாக கொண்டு போகிறோம். இப்போ எங்கே முரண்பாடு வருது? அக்னேகே ஆபகா அப்படி சொல்கிறது. முண்டக உபநிஷத்து என்ன சொல்கிறதுனா, அப்போ அதாவது அக்னியினுடைய காரியம் ஜலம், சாந்தோக்கியத்தில் சொல்கிறது. அக்னியினுடைய காரியம் வந்து ஜலம். அங்கே வந்து பிரம்மன் வரல, நேராக அக்னியிலேருந்து. அதுவும் நம்ம எப்படி சொல்கிறோமோ, தைத்தியத்தலத்தை சொல்கிறோமோ, ஐக்ஷத பகுஷ்யாம் தப்போ அதெல்லாம் அப்படியே போட்டிருக்கிறது சாந்தோக்கிய உபநிஷத்து. அதுவும் சிந்தித்தது நான் பலவாக ஆறுவேன் அப்படின்னு அக்னி நினச்சது. அது வந்து தண்ணியாக மாறியது.
அப்போது இங்கே பிரம்மனே வரலையே அப்படின்றது ஆர்கியூமெண்ட். அதனால் நீ மாற்றி மாற்றி சொல்கிறதுனால தப்பு, பிரமாணம் எடுத்துக்க முடியாது. இல்லை மாற்றி சொல்லலை, அக்னியிலேருந்து தான் ஜலம் வரும் அப்படின்னு ஏகதேசியம் சில சமயம் சப்போர்ட் பண்ணுவான். அவன் சைடில் இருப்பான், ஆனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பான். இதில் முண்டக்கத்தில் 2, 1, 3 அதில் என்ன சொல்கிறது, ஏதஸ்மாத் ஜாயத்தே பிராணஹா மனஹா சர்வேந்திரியானிச்ச அப்படி சொல்லிவிட்டு தனி மனுஷனையும் சொல்லிவிட்டு கம் வாயுர் ஜோதிராபஹா பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. அந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது. முண்டக்க தைத்திரிய உபநிஷத்தில் சொல்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் சாந்தோக்கியத்தில் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது, அதனால் முரண்பாடாகிறது. அப்போது அக்னியினுடைய காரியம் ஜலம், அக்னியினுடைய காரியம்னா புரியுதில்ல, கர்மாதி பண்ணுறதெல்லாம் நினச்சக்கூடாது. ப்ராடக்ட், காரணம் காரியம், புரியுதா? ஸோ காரணத்திலேருந்து காரியம் வந்தது. களிமண்ணிலேருந்து பானைகள் வந்தது, தங்கத்திலேருந்து நகைகள் வந்தது, மரத்திலேருந்து இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லாம் வந்தது. ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். காரணம் காரியம்ன்றதை இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் காரணம் காரியம்ன்றதை சரியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ அக்னியினுடைய காரியம் ஜலம்னு ஒரு முரண்பாடும், டைரெக்டாக பிரம்மத்தினுடைய காரியம் ஜலம். இப்போ 2 விஷயம் இருக்குது. பிரம்மத்தினுடைய காரியம் ஜலம் அப்படின்றது இதில் பூர்வபக்ஷி முரண்பாடு இருக்கிறதுனால அப்பிராமணம் சொல்லிட்டான். ஏகதேசி என்ன சொல்கிறேன்னா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரம்ம காரியம் ஜலம் தான் உபனிஷத்து பிரமாணம், அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது. சித்தாந்தம் என்ன, ஜலம் அக்னியினுடைய காரியம், ஜலம் அக்னியினுடைய காரியம், காரணம் ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறது. இங்கே ட்விஸ்ட் பண்ணுறோம் என்ன, சித்தாந்தம் ஜலம் அக்னியின் காரியம், காரணம் ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இங்கே சொல்கிறோம். அதை இவர் சொல்கிறார், நம்ம ஆச்சாரியல் பாஷ்யக்காரர். ஆப்பக 2, 3, 11 வரக்கூடியதை தான் இப்போ படிச்சுட்ருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடி நம்ம எப்படி படித்தோமோ அந்த ஆகாச வாயு அது மாதிரி இந்த ஆப்பக அதை நீங்கள் அப்படியே டிட்டோ போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அக்னியிலிருந்து தண்ணீர் தோன்றியது, போன சூத்திரத்துக்கு மாதிரியே இதை நம்ம போட்டுக்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணலாம். அது ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, அது எப்போ சமயம் கிடைக்கிறதோ அப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஆப்பகா அதகா ததாகி ஆக அப்படின்னு போட்டுக்கணும். ஆப்பகா அதகா ததாகி ஆக அந்த சூத்திரத்தில் இருந்த மாதிரியே போட்டுக்கணும். இது ஸ்ருதியினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது சாக்ஷாத் பிரம்ம காரியம் வராது. அக்னியிலேருந்து தண்ணி தோன்றியதுன்னு நம்ம ஒத்துக்கிறதுனுடைய விஷயம், சாக்ஷாத் பிரம்மத்திலேருந்து காரியம் வராது. அப்போ எப்படி தான் வரும், பரம்பரா காரியத்தில் வருது. அதான் ட்விஸ்ட். நம்ம ஏன் முன்னாடி ஒத்துக்கிட்டோம்னா, அக்னியிலிருந்து தான் ஜலம் வந்தது, ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டு, அதுதான் எடுத்துக்க முடியும். ஏன்னா பிரம்மத்திலிருந்து ஜலம் வராது. ஏன் பிரம்மத்திலிருந்து ஜலம் வராது அப்படின்னா, அது பரம்பராவில் வருமொழிய சாக்ஷாத் காரணத்தில் வராது அப்படின்னு இங்கே சொல்கிறோம். ஓகே, அப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ஸோ இப்படி பரம்பரா காரியம் வரணும்னா தான் வந்தால் தான் எல்லாத்துலேயுமே பிரம்மன் இருக்கிறதுன்றது ஒத்துண்டா தான் வேதாந்தத்தினுடைய பிரதிஜ்ஞா நிறைவேறும். அப்போது நம்ம கன்னியாகுமரியில் படித்தோம். திருவனந்தபுரத்துக்கு போனோடனே கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த வேதாந்தத்தினுடைய பிரதிஜ்ஞா உறுதிமொழி என்ன எடுத்திருக்கிறது, ஏக விஜ்ஞானேன சர்வ விஜ்ஞானம் பவதி. அது எந்த உபநிஷத்தில் வருது, முண்டகத்தில். எவன் கேட்குறான், சவுனக்கா அவங்க குரு கிட்ட கேட்குறார்.
அவர் வானப்பிரசத்தை உள்ளவர், பெரியவர், அனுபவத்தில் கேட்குறார். புரியுதா? எனக்கு வந்து ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சது எதுவோ அதை சொல்லுங்க அப்படி கேட்குறேன். ஆனால் பொடிப்பையனா 24 வயசு, குருகுலத்தில் படிச்சுட்டு வந்தான். அந்த திமிரெலாம் இருக்குது. அவங்கிட்ட வந்து உத்தாலகர் கேட்குறார், குரு, ஏண்டா கேட்க வேண்டியது கேட்டையா, பார்க்க வேண்டியதை பார்த்தையா, எதை தெரிந்து கொண்டால் அனைத்தும் தெரிந்து கொண்டுவேன் அதை உங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டையா? அவன் அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி அவருக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டாரா? அப்புறம் ஒரு முறைச்சார் அவர். சீரியஸாக இருக்க விஷயம். ஆனால் கூட அவன் ரொம்ப கிளவர் பாய். ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தெரிஞ்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவகா அந்த விஷயத்தை நீங்களே சொல்லிவிடுங்களேன். அப்புறம் அவர் சொல்கிறார். ஸோ அது பியூட்டிஃபுல் வச்சனம் அதில் வருது. ஓகே, அதில் வந்து வாச்சாரம்மனும் விகாரோ நாமதேயம் மிருத்திகா ஏவ சத்தியம், அந்த மாதிரி ஒரு 3 உதாரணம் கொடுக்குறாரு. நீ களிமண்ணை தெரிஞ்சினா பானைகள்லாம் தெரிஞ்ச முடியும். அப்போவே அந்த காலத்திலே நகை வெட்டியை பற்றி சொல்கிறது. நம்ம ஆள் வந்து நகை வளர்ந்துருக்க, நகத்தை வெட்டணுன்றது ஆரோக்கியமாக இருந்திருக்கான். எல்லாம் நாகரிகம் இங்கிலீஷ்காரன் கற்றுக் கொடுத்தது இல்லை. புரியுதா? அதெல்லாம் நகை வெட்டியை பற்றி சொல்கிறது. இது உபநிஷத்தில் வருது. இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா, இரும்பு தெரிஞ்சுக்கிட்டேன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனைத்தும் தெரிந்ததுக்கு சமம். அப்புறம் ஸ்வர்ணத்தை பற்றி சொல்கிறது. 3 உதாரணம் கொடுக்குறாரு அவர், உத்தாலகர் கொடுத்து அது முடியும், சாத்தியம் அப்படின்றத அங்கே வந்து சொல்லி முடிக்கிறாரு. அப்போ வந்து ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி, அதுக்கு ஹானி வராது. இந்த பரம்பரையாக வரதும் சாட்சாத் காரணமோ 2 காரணம் சொல்கிறோமே, அதனால் ஹானி வந்துடுமா, பிரச்சனை வந்துடுவானா? வராது. உபாதான காரணம் வந்து பிரம்மன். ஒன்று டைரக்டாக உபாதான காரணம் அல்லது இன்டைரக்டாக உபாதான காரணம். இப்போ இந்த டேபிள் மைக்கு இதெல்லாம் இருக்கிறது, லொட்டோலோஸ்கெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் எந்த காரணத்தில் வரும்? பிரம்மத்தினுடைய சாட்சாத் காரணத்தில் வருமா, பரம்பரா காரணத்தில் வருமா? பரம்பரா காரணத்தில் வரும். இப்போ இந்த டேபிளை நான் பிரம்மனை பார்க்கணும்னா என்ன பண்ணோம்? அதை நோக்கணும். இந்த டேபிள் வந்து மரத்தினால் செய்யப்பட்டது. மரத்துக்கு காரணம் வந்து செடி, செடிக்கு காரணம் பூமி, பூமிக்கு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரணம் ஆத்மா, ஆத்மாவுக்கு காரணம் பிரம்மன். நீளமாக சொல்லிகிட்டே போகக்கூடாது. அப்படி கூட சொல்லுவான், ஆத்மா காரணம் பிரம்மன் தான் அப்படின்னு. ஆத்மா, பிரம்மன், அகம், இது 3 சினானிமிஸ், 3 ஒன்று. புரியுதுதான்? அதனால் அது கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து நிறைய சுற்றிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் வந்து நாமரூபம், வாச்சாரம்பணம் காரியம், நாமரூபம். அப்போது இதை நீங்கள் டைஜஷன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இந்த டேபிளை ஒன்லி ஃபார் நேம் அண்ட் ஃபார்ம், நாமரூபம். இந்த ஹோல் பிரபஞ்சம், இந்த ஹால் இருக்க நமக்கு நாமரூபம். அதனுடைய ஸ்டஃப் என்ன இருக்குன்னா அது எக்ஸிஸ்டன்ஸ். மண்டபம் எக்ஸிஸ்டன்ஸ், சந்திரயான் எக்ஸிஸ்டன்ஸ், ஆதித்யா எக்ஸிஸ்டன்ஸ். இவ்வளோ அவசரத்தில் ஆதித்யா விட்டுட்டேன் பாருங்க. நான் சந்திரயான் 3 சொல்லிக்கிட்டே இருந்தேன். ராமர் வந்து அதை எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிட்டார். ஸோ இந்த ஃபோர்ஸும் அந்த ஃபோர்ஸும் சமமான ஃபோர்ஸில் நிறுத்தி வச்சுருக்காங்க அங்கே ஆதித்யாவை. புரியுதா? அது ஒரு நடுவில் இந்த இதில் வந்து எல்லாமே அடிச்சுட்டு போயிடுது. இவன் என்னெல்லாம் பண்ணினானோ, உலகம் முழுக்க அவன்லாம் என்னென்னோ யோசிச்சான், அதெல்லாம் கூட அடிச்சுட்டு போயிட்டார் ராமர். ஒன்று அவன் வந்து எதிர்த்து பேசுவான், இல்லைன்னா ஆதரித்து பேசுவான். ஆனால் ராமனை பற்றி தான் பேசி ஆகணும். அந்த மாதிரி அவர் ராமர் வந்து உள்ள பூந்துட்டார்.
இப்போ ஏகதேசி மதம் இந்த ஜலம் பிரம்ம காரியம் ஒன்லி அப்படி 3 காரணம் கொடுக்குறான் ஏகதேசி மதம். ஒரு காரணம் ஒரு ஹேத்து சர்வம் பிரம்ம காரியம் நம்பர் 1. செகண்ட் பிரதிஜ்ஞா ஹானிகி, பிரதிஜ்ஞாவுக்கு ஹானி வராது. 3வது அக்னேகே ஊர்துவம் ஆபஹா அப்படின்றார். இப்போ அக்னியிலிருந்து ஜலம் வரவில்லை, பிரம்மத்திலிருந்து தான் அக்னி வந்தது போல பிரம்மத்திலிருந்து ஜலம் வந்தது. இது யாருடைய ஐடியா? ஏகதேசி ஐடியா பேச்சுன்னு இருக்கோம். நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும், நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக இருந்தோம்னா அதையே ஆர்கியூ பண்ணுறோம். பிரம்மத்திலிருந்து அக்னி வந்தது மாதிரி பிரம்மத்திலிருந்து ஜலம் வந்தது அப்படி ஏகதேசி ஐடியா சொல்கிறான். இவனது ஐடியா பஞ்சபூதமும் அனைத்துக்கும் தந்தை பிரம்மன் மட்டுமே. பஞ்சபூதத்துக்கும் தந்தை பிரம்மன். நல்லா தானே இருக்குது. இந்த 5 பூதத்துக்கும் த ஃபாதர் ஆஃப் ஜகத் யார்? பிரபஞ்சத்துக்கு பிரம்மன். அப்படிதான் அது கரெக்டு. அப்போது எப்படி ஒரு தந்தைக்கு 5 குழந்தைகள் இருந்தால் அதுக்கு ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் அடுத்த குழந்தை, ஒரே நேரத்தில் 5 குழந்தை பிறக்கலை, படிப்படியாக ஒரு குழந்தை பிறந்தோடனே அடுத்த குழந்தை பிறந்தது, அடுத்த குழந்தை பிறந்தது. அந்த மாதிரி பிரம்மத்துக்கு ஆகாசம் வந்தது, அப்புறம் வாயு வந்தது, பிரம்மத்திலேருந்து வந்திருக்கு. அப்படி இவன் சொல்கிறான். இதெல்லாம் ஒரு நீங்கள் ரொம்ப தூரம் டீப்பாக போனதில்லை. நான் நிறையா ஆளோடெல்லாம் பேசியிருக்கேன். நான் இப்படியே சொல்லுவான் அவன். நான் எங்கேயுமே ஆர்கியூ பண்ண மாட்டேன். இந்த புது ஆள் இருக்காங்களே, ஒரு தத்துவம்லாம் பேசுவாங்க நிறைய பேர், அவங்ககிட்ட நான் பேசுகிறதே இல்லை. ஏன்னா நான் பேசினா அவன் கேட்க மாட்டான். வாதம் பண்ணுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வாதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதில் யார் ஜெயிக்கிறது தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது தேவையில்லை நமக்கு. ஸோ அப்போது நம்மளை தேடி வந்திருக்கிறவங்களுக்கு சொன்னால் புரியலன்னு கூட இவர் பொய் பேச மாட்டாருன்றது அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னை பற்றி நான் ஒரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியும். அது எப்படி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்? தான் 2 நாள்லேயே பேசிட்டேனே, நான் கொடுத்தா 2 நாள் உங்களோட பேசியிருக்கேனே, ஆனாலும் என்னை பற்றி தெரியும். அந்த மாதிரி. ஸோ சித்தாந்தி என்ன சொல்கிறான்னா அதே போல் சொல்கிறப்ப அப்போ இந்த இது இருக்கும் உங்களுக்கு, ஒரு இது அடுக்கு போனியா, அதுக்கு பேர் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வைப்பாங்க. அடுக்கு போனி தானே அதுக்கு பேர். அடுக்கு சட்டியா, அது ஒன்றுக்குள்ளே போட்டுடலாம். அது அழகாக அப்புறம் ஒரே இதுவும் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் வீட்டுக்கு போய் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், 5ஆக பிரிச்சுக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏகதேசி. இந்த பஞ்சபூதமும் பிரம்மத்துக்கிட்ட தான் வந்தது, பிரம்ம காரியம், ஆனால் தனித்தனியாக இருக்கிறது. அப்படி வச்சுக்குவேன் அப்படின்றது. இப்போ சித்தாந்தியோட பதில் என்ன அப்படின்னா, எப்படி வாயுவிலிருந்து அக்னி தோன்றியது சொன்னாரோ போன சூத்திரத்தில், அதுபோல் அக்னியிலிருந்து தான் ஜலம் வந்தது அப்படின்றது எடுத்துக்கோங்க. ஒய் வியாசரோட பதில் அப்படி இருக்குது. ஆப்பா, இப்போ அக்னியிலிருந்து ஜலம் தோன்றியது காரணம் என்ன? சுருதியோட வாக்கியம். சுருதியில் இருக்கிறது சொல்லிட்டார் வியாச பகவான். வியாச பகவான் சொன்னதுனால பாஷ்யக்காரர் அப்படியே எடுத்துக்கிறார். ஆபக அதக ததாகி ஆக, அப்படி போன சூத்திரத்தில் எப்படி பண்ணியோ அப்படியே சப்ளை பண்ணு. இங்கே எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, இது பரம்பரா காரணமா சாட்சாத் காரணமா, அது புரிஞ்சாதான் இது தெளிவாகும். சப்போஸ் நமக்கு புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, சாட்சாத் காரணம் பரம்பரா காரணம் மாத்திரம் புரிஞ்சுட்டுனா
எப்படி சாமி எல்லாத்துலேயும் நீங்கள் சாமியை பார்க்க முடியும்? உங்களுக்கு மாத்திரம் அப்படியே ஏதாவது ஒரு கண் இருக்குமா அப்படின்னு. இதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த பரம்பரா காரணத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி அதை பேக்கப் ஒர்க், என்ன பேக் ஒர்க்கா ஏதோ சொல்லுவேனே, அதை பண்ண சொல்லுவேன் நான் ஒவ்வொரு தடவையும், இதுலேருந்து போ அப்படின்னு. அப்போ போனால் அது கரெக்டாக இருக்கும். அந்த ஒர்க்கை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகே, இப்போ நான் 7 மணிக்கு வரணும்னா நான் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? நான் எத்தனை மணிக்கு கிளம்பணுன்னா நீ எத்தனை மணிக்கு வருவ? இப்படி நான் பார்த்தீங்கன்னா நீ இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பேன் எல்லா இடத்துலையும், எல்லா நேரத்துலையும். பேக்கப் ஒர்க்கு, அந்த மாதிரி பேக்கப் ஒர்க்கு பண்ணு. இது வந்து 11வது ரொம்ப சிம்பிள். அதாவது வாயுலேருந்து அக்னி எப்படி வந்ததோ அதே போல் அக்னியிலேருந்து ஜலம் வந்தது. ஆப்பஹா, ஒரே சொல்லலாம் முடிச்சுட்டார். அதுக்கு என்ன அவர் கொடுக்குற விஷயம் பாஷ்யக்காரர்னா, அது சாட்சாத்து கிடையாது, அது பரம்பரா. நேராக பிரம்மத்திலேருந்து சொல்லாத, கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணு, பரம்பரா. ஆனால் உபாதான காரணம் தான், பிரம்மன் தான் உபாதான காரணம், அது புரிஞ்சுக்கோ அப்படின்றார். இப்போ 12வது சூத்திரம் படிக்கிறோம். 12வது சூத்திரம் என்னென்னா பிருத்திவி. இப்போ மேலேருந்து வந்துட்டோம், ஆகாசத்துலேருந்து இப்போ பிருத்திவிக்கு பூமிக்கு வந்துட்டோம். கொஞ்சம் கீழே பாடுறா, நிலத்தில் நில்லுடா அப்படி சொல்லுவாங்க, மேலேயே பறந்துன்னு இருக்காது அப்படின்னு. அதுபோல் இப்போ வந்து பிருத்திவிக்கு வந்துட்டோம், பூமிக்கு வந்துட்டோம். பிருத்திவி அதிகார ரூப சப்த அந்தரேபியா. அதாவது இந்த பூமியும் உற்பத்தி ஆனது, அதுதான் பிக் பேங்க் அவங்கெல்லாம் ரொம்ப பெருசாக கொண்டாடுறாங்க. இந்த இதுவை சிருஷ்டியை நம்ம எல்லாத்தையும் போட்டு ஒரு பேக்கெட்டில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கோம், புரியுதா? அப்போது இதை வந்து 3 படியில் திருப்பி பார்க்க போகிறோம். பூர்வபக்ஷி மதம், ஏகதேசி மதம், அதுக்கப்புறம் சித்தாந்தம். இது நீங்கள் வரிசையாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகே, இந்த ஏகதேசி வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்துட்டே இருப்பான், கன்க்ளூஷன் பண்ணும்போது தப்பாக பண்ணிவிடுவான். சில பேர் எல்லாம் நல்லா பண்ணுவான், கடைசியில் வெற்றி வரும்போது மாத்திரம் இதுவாகிடுவான். இந்த தஞ்சாவூரில் சின்ன படிக்கட்டு இருக்கும், நிலப்படிக்கட்டு, குனிஞ்சு தான் போகணும். ஆனால் வீடு வந்து இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் இருக்கும். பார்த்து வாங்க, புதுசாளுக்கிட்ட பார்த்து வாங்க, குனிஞ்சு வாங்க. இவன் ரொம்ப ஜாக்கிரதையாக குனிஞ்சு வருவான். எங்கே கடைசி படிக்கட்டில் இடிச்சுப்பான், நிமித்து தமால்னு அடி விழும். ஏன்னா பொறுமை இருக்காது. ஒரு 5 இடத்துல குனியலாம், 6வது தான் நிலப்படி. அந்த இடத்துல சரி இதுக்கு மேலே படிக்கட்டு, அவன் ஊரில் அப்படி பார்த்ததில்ல, இப்படிதா நிமிந்துருவான், அடிபட்டுடும். அந்த மாதிரி வேதாந்தத்தில் வந்து சரி இந்த சிபிரில் முடிச்சுடுவான் அப்படின்னா புரியும், அது போல் இருக்கு. இது போயிட்டே இருக்கும் போல் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறது, ஏன்னா நம்ம தேவதைன்னு ஒன்று சொல்கிறோம், ஜடவஸ்து சொல்கிறோம், அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே ஈஸ்வரன் அந்தர்யாமி சொல்கிறோம், அந்தர்யாமிக்கு பிறகு அவன் அப்பன் ஒருத்தன் இருக்கான்ற வேறு சொல்கிறோம். அது நீயே தான் சொல்கிறோம். நான் இருக்கிறதுனால நீங்களாம் இல்லைன்னு அர்த்தம். இது ஏதாவது ஒன்றையாவது ஏற்றுக்க முடியறதாரு. இது ஏற்றுக்கணும்னா அப்போது நீ ட்ரெயின்ட் ஆகணும், இப்படிதான் புத்தி ட்ரெயின்ட் ஆகணும். இல்லை 10 நிமிஷம் முன்னாடி நின்று பழகணும்ல அப்படின்றான் என் டிரைவர். இன்னொரு டிரைவருக்கு அவங்க வேலை பண்ணுறான், 10 நிமிஷம் முன்னாடி நின்று பழகணும், 10 நிமிஷம் முன்னாடி நின்று பழகணும். ஒரு இடத்துக்கு போனோம்னா 10 நிமிஷம் முன்னாடி நின்று பழகணும் அவன் சொல்கிறான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ போன தடவை ஒரு கார் வச்சுருந்தா இந்த தடவை 4 கார் வாங்கினதுடைய சீக்கிரட்டை வந்து சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனை நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன், அவன் அப்படி இருக்கானான்னு. அதே மாதிரி தான் இருக்கான், முன்னாடி கரெக்டாக சொல்கிற டயத்தில் வந்து நிற்கிறான். நம்ம பொதுவாக வந்து டிராஃபிக்கு ஆகிடுச்சிஞ்சி, அப்புறம் நடுவில் ஒருத்தர் வந்தாருச்சு, மாமா வந்தார், மச்சான் வந்தான் என்ன அப்படின்னா புரியுது. அதனால் இதில் வந்து இந்த சாஸ்திரம் வந்து தவறான இன்டர்பிரேட் பண்ணுறது இருக்க,
அது தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷம். விமர்சனம் பண்ணுறதுல கெட்டிக்காரங்க. நம்ம எல்லாரையும் விமர்சனம் பண்ணிவிடுவோன்னு வச்சுக்கலேன். உனக்கு தெரியுமோ, அவளை பற்றி தெரியுமோ, உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு பேசுவோம். ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது நான் அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கேன். அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அவன் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, மற்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு என்ன சொல்லு தலையில். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆள் இப்போ பாரதத்தில் இருக்கார். அவர் எதை பற்றி விமர்சனம் பண்ணாமல் அவர் பாட்டு போயிட்டே இருக்கார், வேலை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார். புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தனா கரெக்டாக இருக்கும். அப்போது சித்தாந்தி என்ன சொல்கிறான்னா, பூர்வபக்ஷி உபநிஷத்து முரண்பாடு உள்ளது, இருவேறு கருத்துக்கள் இருக்கிறது அவனுடைய வாதம். கொஞ்சம் புத்தியோடு விசாரிச்சுன்னா தெளிவாகிடும். புரியுதா? இந்த பிரம்மானந்த வள்ளி இருக்க தைத்திரியா 2:1 அது ஒரு அழகான மந்திரம். எத்தனை தடவை வேணால் அதை படிக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த வாய்ப்பாட்டு மாதிரி ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசரநாம நபத்துல்யம் எல்லாம் அது சொல்கிறீங்களே, அதே போல் இது சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆத்மனகா ஆகாச சம்பூதகா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹே அக்னிராபகா அதப்பிய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயா ஓஷதிப்யோ அன்னம். இது நீங்கள் இப்போ நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இனிமேல் அங்கே தான் நம்ம கதையை படிக்க போகிறோம். இப்போ சுவாரஸ்யமாக இப்போ இந்த த்ரில்லிங்காக இப்போ போகிறது எங்கே அப்படின்னா, அதப்பிய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதையாக ஓஷதிப்யோ அன்னம். இந்த பிருத்திவியிலிருந்து தாவரம் வந்தது, தாவரத்திலிருந்து அன்னம் வந்தது. தேர்ஃபோர் அன்னம் ஓஷதியினுடைய காரியம். அன்னம் என்றது என்ன? ஓஷதியினுடைய காரியம். இப்போ பின்னாடி என்ன வரப்போகிறதுனா, அன்னம் என்றது ஜலத்தினுடைய காரியம் அப்படின்னு சொல்ல போகிறது. ஏன் அவன் சொல்கிறான், அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான், உபநிஷத்தில் என்ன இருக்கிறது, அப்போ எங்கே தகராறு வருதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சொல்லிடுறேன். இப்போ 1:20 தான் நமக்கு மரங்கள்லாம் இருக்குது, தாவரங்கள் செடி கொடியெல்லாம். அது 1:60 வந்ததுன்னா நமக்கு ஆரோக்கியம் நன்னா இருக்கும், ஆக்சிஜன் நன்னா கிடைக்கும். ஆனால் என்னுடைய ஐடியா எப்பயுமே பிருகத் 1:600 இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் இருந்தானா 600 மரம் இருக்கணும். ஓகே, அந்த கணக்கில் தான் நான் 3000 வச்சுருக்கேன். நான் 600 கணக்கு பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ 5 × 6 5 30 3000. புரியுதா? அப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு காட்டிடணும். புரியுதா? அதுக்காக நாளைக்கு வந்தானே இதெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு. அப்போது நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைரியில் எழுதுங்க, இத்தனை மரம் நட்டேன். சில பேர் எழுதுவோம், ஒரு மரம் கூட நான் என் கையால் நடவில்லை, இந்த ஜென்மம் போய்விட்டது. அதனால் செடி நடணும், மரம் நடணும். எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் போய் ஒரு மரத்தை நட்டுட்டு வந்துடுங்க. புரியுதா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுறதா? இது ரஞ்சினி இருந்தா அவன் மரத்தை இதெல்லாம் சொல்லி மாடியில் வச்சுட்டாங்க. இந்த செடியெல்லாம் வச்சு மாடி ஃபுல்லாக வச்சுட்டா. வாடகை வீட்டில் காலி பண்ண சொல்லிட்டாங்க. ஒரே காரணம், மாடியில் நீ செடி வைக்கிற. அப்புறம் காலி பண்ணி வெளியில் வந்துட்டான்னு வச்சுக்கோ, புது வீடே வாங்கிட்டான். அப்புறம் அப்போ செடி நடணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கும் பின்னாடி வரக்கூடிய விஷயத்துக்கும் நம்ம அங்கே பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அன்னம் ஓஷதியினுடைய காரியம். ஓகே, ஸோ தாவர ஜங்கமத்திலிருந்து தான் அன்னம் நமக்கு கிடைக்கிறது. புரியுறதா? சரி, அதுலேருந்து என்ன தெரியுது? இந்த மட்டன், ஆடு, மாடு, கோழி அதெல்லாம் அன்னம் கிடையாது. இயற்கை உணவு இருக்கிறது, அதுதான் அன்னம் ஆக்சுவலி. அப்போ நீங்கள் அது அசைவ சாப்பாடு சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம், தப்பு கிடையாது.
முதல்ல அதை தெரிஞ்சுங்க, அது அதர்மம் கிடையாது. நீ ஏதாவது ஆடு மாடு கோழி சாப்பிட்டுட்டீங்கன்னா அதர்மமாக நினைக்காத, சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. புத்தி கொஞ்சம் மந்தமாக இருக்கும், அவ்வளோதான். புத்தி ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் குறைச்சிட்டு வரணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ ராமர் கூட மீன்லாம் சாப்பிட்டாரு. விவேகானந்தர் இங்கே வந்து சாப்பிட்டார், கேரளத்தில் தான் வந்து சாப்பிட்டார், மீன் கொடு அப்படின்னு. தங்கியிருந்த அக்ரஹாரத்தில் தங்கியிருந்தார். அரண்டு போயிட்டான், மீன் சாப்பிட்றீங்களா, சன்னியாசி மீன் சாப்பிட்றீங்க. புரியல, அந்தந்த ஊர் கலாச்சாரம் அது விஷயம். அப்போது சாந்தோக்கியத்தில் வந்து 6-2-4 அது என்ன சொல்கிறதுனா, பிரம்மத்திலிருந்து முதலில் அக்னி, பிறகு ஜலம் தோன்றியது. பிரம்மத்திலிருந்து முதலில் அக்னி தோன்றியது, அக்னியிலிருந்து ஜலம் தோன்றியது. நல்லா கவனிச்சுக்குங்க. 6-2-4 சாந்தோக்கியம். தது தேஜோ சிருஜத, தது தேஜகா அசிருஜத. நெக்ஸ்ட் சொல்லு, தது ஆபகா அசிருஜத, அப்படி சொல்கிறோம். இப்போ அடுத்தடுத்த வாக்கியம் வேறு எங்கேயும் கூட இல்லை, அடுத்தடுத்த வாக்கியம் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி என்ன படிச்சுன்னு இருக்கோன்னா, சாஸ்திரத்துக்குள்ளற சில இடத்த எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல எப்படி குழப்பம், நம்மலாம் அப்படிலாம் டீப்பெல்லாம் போகிறதில்ல, கொஞ்சம் படித்து அது வந்தாலே போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம் எதேஷ்டம் அப்படின்னு. ஆனால் பிரம்மசூத்திரத்தில் அப்படி விடமாட்டாங்க. இப்படிதான் ஒரு தப்பு கூட பண்ணக்கூடாது அங்கே, அதனால் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா சந்திரயான் 2 ஏன் இதுவாகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 0.0001 அத்தனை காசும் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஈஸ்வர கிருபையில் நம்ம வந்து பக்தியோடு பண்ணினதுனால அந்த சுற்றுறதுக்கு மாத்திரம் கொஞ்சம் உபயோகமாக ஆச்சு, அதே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். புரியுதா? அப்போது இங்கே என்ன சொல்கிறது, அடுத்த வாக்கியம்தான் சிலருக்கு குழப்பம் வரும். அது என்ன சொல்கிறதுனா, இங்கே வந்து அதை எடுத்துக்கணும், ரெலவெண்ட். அது தாஹ அன்னம் சிருஜந்தா, தாஹ அன்னம் சிருஜந்தகா, அதாவது ஜலத்திலிருந்து அன்னம் தோன்றியது. அதுதான் பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? ஜலத்திலிருந்து பிருத்திவி வரணும், பூமி வரணும், இப்படி தான் நம்ம படிச்சுன்னு இருக்கோம். சாந்தோக்கியத்தில் விசேஷமாக என்ன சொல்லுதுன்னா, அந்த அப்பனும் பையனும், அந்த குரு சிஷ்யன் 2 பேரும் அப்படிப்பட்ட ஆளுங்க. எல்லாம் இந்த பாலை போடுறது, அந்த பால் போட்டு பழக்கம். ஓ, ஒரு சொல்லும் பாரு, நேராக சொன்னால் என்ன, நேராக சொல்லிட்டா நமக்கும் இந்த அதிகாரமே இருக்காது, வியாசருக்கும் படிக்கவே வேண்டாம். தாகா அன்னம் சிருஜந்த, ஜலத்திலிருந்து அன்னம் தோன்றியது. தைத்திரியத்தில் என்ன சொல்கிறது, ஓஷதிபியோ அன்னம், ஓஷத்திலிருந்து தான் அன்னம் வந்தது சொல்கிறது தைத்திரிய உபனிஷத்து. தாவரத்திலிருந்து அன்னம் வந்தது. ஓகே, இப்போ பொன்னாங்கண்ணி கீரை எங்கே வந்து வரும், மரத்துலேருந்து பறிச்சிக்கலாம், கரெக்டா? குப்பமேனின்னு ஒன்று இருக்குது, குப்பையில் போனால் ஒரு ஔஷதம் இருக்குது. இப்போதான் நம்ம நாட்டில் அவ்வளோ ஔஷதம். மஞ்சள் கொடுத்தா, மஞ்சள் அரைத்து கொடுத்தா, மானம் கட்டவனே அப்படிலாம் நம்ம வச்சனம் பேசிருக்கும்போது மஞ்சள் அவன் பேட்டர்ன் பண்ணிட்டான். அப்போ ஓஷதிபியோ அன்னம் வந்து தைத்திரிய உபநிஷத்து சொல்கிறது. சாந்தோக்கியன்னு சொல்கிறது தாகா அன்னம் சிருஜந்த, ஜலத்திலிருந்து அன்னம் வந்தது. ஏப்பா தண்ணி விட்டால் தானே, மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்றாமல் இருப்பானா? அப்படிலாம் பழமொழி இருக்கு. அப்போ தண்ணி விட்டால் தானே இது வரும், தேங்காய் வரும், அப்புறம் வழிக்காய் சாப்பிட்லாம், தேங்காய் தண்ணி சாப்பிட்லாம். அப்போ தாவரத்திலிருந்து அன்னம் தோன்றியதா அல்லது ஜலத்திலிருந்து அன்னம் தோன்றியதா, இதான் டிஸ்கஷன். ஓகே,
தண்ணியிலேருந்து அன்னம் வந்ததா? தண்ணி நிறைய இருந்தால் விவசாயம் பண்ண முடியும், அப்புறம் அன்னங்களாம் கிடைக்கும், அப்படி சொல்லலாம். அல்லது ஜலத்திலிருந்து பிருத்திவி வந்தது சொல்ல முடியுமா? எதை எடுத்துக்கிறது? கொஸ்டின் புரிஞ்சால் தான் பதில் கொஞ்சம் சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, அப்போது ஒரு உபநிஷத்து அன்னம் ஓஷதியின் காரியம், இன்னொரு உபநிஷத்து அன்னம் ஜலத்தின் காரியம். அதனால் பூர்வபக்ஷி என்ன முடிவு பண்ணிட்டான்? ஸ்ருதி அப்பிரமாணம் அப்படின்ட்டான். ஏகதேசி என்ன சொல்லிட்டான்னா, ஸ்ருதி பிரமாணம்தான், அது வந்து இன்கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கிறது. இன்கெப்பாசிட்டினா தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஸோ மெச்சூரிட்டி, இம்மெச்சூரிட்டி வேதாந்தத்துக்கு வந்த உடனே என்ன நடக்கிறதுனா, மெச்சூரிட்டியை பொறுத்து தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் முன்னாடி சொன்னதுக்கும் இப்போ சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்றத ஒப்பிட்டு பார்க்கணும். புரியுதா? நமக்கு அந்த ஒப்பிட்டு பார்க்கறது இருக்குது. அந்த மச்சினிச்சிக்கும் ஓர்பிடிக்கும் ஒப்பிட்டு பார்ப்போம். அப்படி இனிமேல் பார்க்கப்படாது, சாஸ்திரத்தில் பார்க்கணும். இந்த உபநிஷத்தில் என்ன சொல்லிருக்கு, அந்த உபநிஷத்தில் என்ன சொல்லிருக்கு. ஏன்னா நமக்கு பழக்கம் இருக்குது, பழக்கத்தை மாற்றணும், சப்ஜெக்டை மாற்றணும். புரியுதா? இனிமேல் வயசாகிடுச்சு, புரியுதா? இனிமேல் கூட போய் வெளியில் இருக்கிற ஆள், அந்த கடை, இந்த கடை, அதையே வர என்கிட்ட இருந்து ஏன் டிஸ்கஸ் பண்ணுவானே, இது வாங்கலாமா அது வாங்கலாமா சாமி, ஏதோ ஒன்று வாங்க, அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மைண்டே அப்ளை பண்ண மாட்டேங்க இங்கே வர வர அப்படின்னு அதுவரை ரிப்போர்ட் பண்ணுறான். மைண்டே அப்ளை பண்ணுறது இல்லையா? புரியல. அப்போது இவன் என்ன சொல்கிறான்னா, இது ஒரு சைடு டாபிக் தான். ஏன் ஒருத்தர் தப்பாக நினைக்கிறான், ஒருத்தர் ஏன் தப்பாக இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறான். சிரவணாய அப்படி பகுபிஹி யோ ந லப்யா ஸ்ருண்வந்தோ அபி பகவஹ யம் ந வித்யுகு ஆச்சாரியவோ வக்தா குசலோஸ்ய லப்தா ஆச்சாரியஸ்ய ஞாத்தா குசலோன அனுசிஷ்டா. இது வந்து கட்டோபனிஷத்து 1-2-7 அருமையான மந்திரங்கள் இதெல்லாம். அதுவே இவர் நம்ம ஆள் சொல்கிறாரு, ஆச்சரியவத் பஷ்யதி கட்சித்தேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யஹ ஆச்சரியவத் சரணம் சுருணோதி ஸ்ருத்வாப்யே வேத நைவ கிஞ்சித். பல தடவை கேட்டாலும், பல தடவை சொன்னாலும், நன்றாகவே சொன்னாலும் தவறாகவே புரிந்து கொள்வது ஆச்சரியம். எது ஆச்சரியம்னு முதல்ல ஆரம்பத்தில் நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன், காட்ட மாட்டேன். இது கரெக்டாக தானே இப்போ நம்ம சொல்கிறோம், நானே திருப்பி போய் சொல்லிப்பேன், கரெக்டாக தானே சொல்லிருக்கோம், ஏன் அப்படி வந்து கேட்டான். அப்புறம் புரிஞ்சுது, ஓ அவங்கிட்ட தகராறில் இருக்குது அப்படின்னு. சரி அப்போ அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுன்னா, லோகம் முழுக்க தகராறில் தான் இருக்குது. அப்போ யார் மேலேயும் குறை சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை, புரியும் போது புரியட்டும் அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு டீச் பண்ணுறதே. ஏன்னா இப்போ நான் ஒரு ஆள் தானே பேசுகிறேன், நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, இப்போ எனக்கு தான் நிறைய டீச்சிங் இவ்வளோ பேர் இருக்கிறதுனால. இது ஒரு ரகசியம் இது. அப்போது எப்படியோ வாழ்க்கை பயணத்தில் எட்டி பிடிச்சி வேதாந்தத்துக்குள்ளே வந்துட்டோம். புரியுதா? இதுவே நமக்கு வந்து இந்த ஜென்மத்தில் கிடைச்ச பெரிய ஜாக்பட். புரியுதா? எப்படியோ இதை ஒன்று பிடிச்சிட்டோம். வேதம் ஒன்று இருக்குது, வேதாந்தம் ஒன்று இருக்குது, உபநிஷத்து இருக்குது, இதில் சத்தியம் இருக்குது, பிரம்மன் இருக்குது, அது நான் இப்படின்னு ஒரு சில வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம். நம்ம எப்படியோ வந்துட்டோம் இதுக்குள்ளர. இதை இனிமேல் விட்டுறக்கூடாது, அவ்வளோதான். அதில் மற்றவங்களாம் கிடைக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. அதில் வந்து இதில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க, இப்போ பணக்காரங்க சின்னவங்க எல்லாருமே சமமாக இருக்கும். ஏன்னா என்னை பற்றின விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் வந்திருக்கும் நம்ம. சரி, இதில் எப்படி பயணத்தினுடைய அளவு இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய சிரத்தையை பொறுத்து இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ சிரத்தை இருக்கிறதோ
அவ்வளோக்கு அவ்வளோ புரியும். ஸ்ரத்தை எப்போ வரும்? புண்ணியத்தினுடைய அளவு. எவ்வளோக்கு எவ்வளோ நீ பரோபகாரியாக மற்றவங்களுக்கு உபகாரமாக நடந்துக்கிறியோ அத்தனை அளவுக்கு ஸ்ரத்தை வரும். ஸ்ரத்தை தான் லேக்கிங். இப்போ மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னா அவனுக்கு ராமா கூட சொல்ல வரல, ஆனால் ஸ்ரத்தை இருந்தது. ஸ்ரத்தை இருந்தால் மாற்றி சொன்னால் கூட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரும். நீ நல்லா பிரமாதமாக ஸ்லோகம்லாம் சொல்லி நல்லா ஸ்பஷ்டமாக அக்ஷர சுத்தத்தை சொல்லி ஸ்ரத்தை இல்லைன்னு வச்சுக்கோ, ஒன்றும் வராது திருப்பி பார்த்தா. ஓகே, ஆனால் அதெல்லாம் போய் சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கணும். ஓகே, இது சைட் டாபிக். ஏகதேசி எடுத்துக்கொள்கிறது என்னென்னா சாந்தோக்கியத்தையும் தைத்திரிய வாக்கியமும் என்ன சொல்கிறான், சாந்தோக்கியத்தை எடுத்துக்கலாம். வாட் அபவுட் தைத்திரிய உபநிஷத்து? அதில் கரெக்டாக சொல்கிறது ஓஷத்திப்பியோ அன்னம் அப்படி தான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி என்ன தம்பி சொல்கிற? டோட் சீரியஸ், அது சொல்லியிருக்க, அவ்வளோதான். அது இன்னும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு என்னையும் உட்கார வச்சு ஒழிஞ்சு போகிறதுன்னு நான் கூட்டிகிட்டு போனால் 2 பேரை என்னை வச்சுட்டு சொல்கிறான். குருஜி அப்படி தான் பேசுவாங்க, ரொம்ப சீரியஸெல்லாம் பண்ணிக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்வோம். எப்படி என்னை முன்னாடி உட்கார வச்சு எனக்கு எல்லா அனுபவம் உண்டு. அதெல்லாம் பிரம்மசூத்திரத்தில் படிக்கும்போது ஆனந்தமாக இருக்குது. ஓ அப்படின்னு இப்படிதான். ஓஷதிப்பியோ அன்னம் தா அன்னம் சிருஜந்த, இதுதான் டாப்பிக்கு. அப்போது என்னால் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியலன்னா என்ன பண்ணோம்? டெலீட் பண்ணிவிடு. பண்ண முடியலையா? டெலீட் பண்ணிவிடு. அது மாடர்ன் மெடிக்கல் இது. வயிற்ற வலிச்சுட்டே இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு குடலை கட் பண்ணிவிடு அப்படின்வான். இங்கேயே நிறைய பேருக்கு கர்ப்பப்பை இருக்காங்க. சகஜமாக 10 பேருக்கு ஒருத்தருக்கு கர்ப்பப்பையே கிடையாது. டாப்பாவையில் டெய்லர் மாதிரி நடத்துகிறான் ஹாஸ்பிட்டலில். எங்கே பெயின் சொல்லுங்கள், நான் அதை கட் பண்ணிவிட்டு வேறு மாதிரி வச்சிடலாம் அப்படின்றான். அதனால் டெலீட் பண்ண வேண்டியதான். அதனால் ஏகதேசி என்ன சொல்கிறான், தைத்திரிய பெருசாக எடுத்துக்க வேண்டாம், சாந்தோக்கியம் அன்னம் ஜலக்காரியம் எடுத்துக்கணும், அப்படி அவனுடைய வாதம். ஓகே, இப்போ ஏகதேசினுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, தா ஆபகா அன்னம் சிருஜந்த. ஏன் அவன் அதை எடுத்துக்கிறான்? அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன் எடுத்துக்கிறான்னா முக்கியார்த்தம், அது பிரசித்தியானது. பிரசித்தியாக தண்ணி விட்டால் அன்னம் நமக்கு கிடைக்கிறது, புரியுதா? நேரடியாக பார்க்குறோம். நிமல்னு ஒரு பையன் பேராவூரணியில் ஏரியெல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன், புரியுதா? ஸோ இதெல்லாம் தண்ணினால தான் அதுவும் கிடைக்கிறதுன்னு, புரியுதா? அதனால் தண்ணி இம்பார்ட்டண்ட்டு. ஜலத்தில் வச்சு தான் அன்னம் வருது, புரியுதா? அப்போது ஸோ இது சொன்னால் கூட என்னது வாக்கிய சேஷாத். வாக்கிய சேஷாத்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளையும் கவுனிய. முதல் விஷயத்தையே எடுத்துகிட்டு பேசாத. நம்ம எப்பவுமே இங்கே ஒரு ஜி இருக்கார், நம்ம நடுவில் பேசாதீங்க, நான் முழுக்க சொல்லிடுறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ. ஆனால் எனக்கு அவர் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் கூட இப்போ பொறுமையாக கேட்பேன். நான் கேட்டுட்டு ஓ சரி ரைட்டு, அப்புறம் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ நிறைய பேருக்கு பொறுமையும் இருக்காது. நீங்கள் கேட்குறதுக்கு கூட பொறுமை இருக்காது. சரி உளறித்தான் கொட்டட்டுமே, கொஞ்சம் பொறுமையாக தான் கேட்குறது. 2 நிமிஷத்தில் என்ன ஆகிட போகிறது? புரியுதா? அப்போ கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடியே வரும் ஆன்சர். 2 நிமிஷம் கழிச்சு ஆன்சர் கிடைக்க போகிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவான், நாவல் இப்போல்லாம் எவனும் படிக்கிறது இல்லை. நாவல் படித்தான்னா கடைசியில் அவன் எங்கே போவான் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கடைசியில் பின்னாடி படித்து அதுக்கும் பொறுமை கிடையாது, புரியுதா? நான் என்ன பண்ணுவேன்னா கணக்கு புஸ்தகத்தில் அது பின்னாடி ஆன்சர் போடுவான், அதை எடுத்து நான் முன்னாடி எழுதிடுவேன். நான் அதுக்கேற்ற மாதிரி நடுவில் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ணி அதை ஆன்சர் மாத்திரம் பெரிய லெட்டரில் எழுதிடுவேன். ஆடாடாடா இது தெரியாமல் அதெல்லாம் பண்ணணும். எப்பயுமே ஒரு ஜாலியாக இருக்கணும்,
புரியுதா? எதுக்குமே சீரியஸாக ஆகிடக்கூடாது. அப்படி தான் சொல்கிறான் ஏகாதசி. எதுவும் சீரியஸாக பண்ணாத, சாந்தோக்கி எடுத்துக்கோ, தைத்திரி சீரியஸாக எடுத்துக்காத, விட்டுடு அப்படின்றான். வாக்கிய சேஷாத் பின்னாடி சொல்ல போகிறது 6-2 நாளில் 6-2 நாளில் தஸ்மாத்து எத்திர கொச்ச வருஷதி ததேவ பூயிஷ்டம் அன்னம் பவதி. சாந்தோக்கியத்தில் 6-2 நாளில் அந்த டிபேட்டில் வருது. அதில் என்ன இந்த டிபேட்டு ரங்கராஜன் பாண்டே, கோலாகல சீனிவாசன் இவங்கெல்லாம் இது டிபேட் பண்ணுறதை பார்க்கணும். நீங்கள் ரொம்ப அழகாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு வார்த்தை, அவங்க ஒரு வார்த்தை. ஸோ அதில் ஆளை அந்த அட்டாக் பண்ணுவாங்க. அவங்க எதிர்த்தாள் பேசுகிறத வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. இப்படிதான் இப்போல்லாம் உஷாராயிட்டாங்க, நம்ம ஆளுங்களும் உஷாராயிட்டாங்க. இப்போ முன்னாடி பேன்னு முழிப்பாங்க, அவன் சொன்னதுக்கே இவன் பதில் சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு பதிலே சொல்கிறதில்ல. இவங்க 4 கேள்வி கேட்டு விட்டுட்டோன்னே ஓ அப்படியா அப்படின்னு. ஏன் கோவிலுக்கு போகிற நீ மாத்திரம் என்ன ஐயரை மாத்திரம் போன கரெக்டான கேள்வி கேட்குற. சர்ச்சுக்கு ஏன் பொம்பளை அனுப்புறதில்ல, பொம்பளை பாதிரியார் பண்ணுறது என்ன, புரட்சி பண்ணுறல்ல, இப்படி எதிர்வாதம். ஸோ அப்படி பண்ணால் தான் அவனுக்கு புரியும். அவனு பாஷையிலே சொல்லணும், அவன் பாஷையிலேயே பண்ணினா தான் புரியும். அதுவும் இப்போது ஒரு ஆள் வந்திருக்காரு தமிழ்நாட்டில், அவனை விட அதிகமாக பேசுகிறது. இப்போ இவர் ரவுடியா அவன் ரவுடியான்னு நம்ம கொஞ்சம் நல்லவங்களாக இருப்பாள்ல, ரவுடி மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. ரவுடி தான் அப்படி தான் பேசணும், 5-10 வருஷத்துக்கு அப்படி தான் பேசணும். புரியுதா? நீ சாதுவாக இருந்து பேசி போகிறோம், ஏதாவது ஜெயிக்கிற மாதிரி பேசு. இப்போ தஸ்மாத் எத்திர கொச்ச வருஷத்தி ததேவ பூயிஷ்டம் அன்னம் பவதி. மழை நல்லா பெய்யறதுனால தான் அன்னம் அதிகமாகும். புரியுதா? வருஷத்தி பூயிஷ்டம் அன்னம் பவதி. ஓகே, அப்போ வறட்சியான பகுதியில் வராது. புரியுதா? நல்ல மழை வந்தால் தான் செழுமையாக இருக்கும். இப்போ நான் நீலமங்கலம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 வருஷத்துக்கு மழை இல்லை, ரொம்ப வறண்டு போயிருந்தது. அப்புறம் இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமை இருக்கிறது. நம்ம இந்த பக்கத்துலேருந்து பார்த்து அந்த பாரதி நகரில் பார்த்திங்கன்னா அங்கேயும் இதே மாதிரி பசுமை இருக்கிறது. அவனும் வாழை மரம் கட்டிட்டான், இது பண்ணிட்டான், நிறைய செடி போட்டான், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான். அந்த ஒரு தொத்துவம் பிறகுதான் அந்த வியாதி. அது மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அடுத்த ஆளும் பண்ணுவான், அடுத்த வீட்டுக்காரனும் பண்ணுவான். இதுதான் ஒரு இதில் இருக்குது. எத்திர கொச்ச வருஷத்தி நல்ல மழை பெய்யறதுனால செழுமை உண்டாகும். புரியுதா? அப்போ அன்னம் உற்பத்தி ஆகும். பூயிஷ்டம் அன்னம் பவதி. அப்போ நம்ம ஊரில் எவ்வளோ வச்சுருந்தான், நதி, ஏரி, குளம், குட்டை, வடிகால், ஓடை, அதுக்கப்புறம் வாய்க்கால், ஊருணி, எத்தனை ஒரு கிணறு, வாப்பி. இது தண்ணிக்கு பாதுகாப்பு மாத்திரம் நிறைய ஏற்பாடு இருக்குங்க. ஓகே, சோழ நாடு சோறு உடைத்தது. அவன் அந்த நெல் அறுத்த போட்டு யானையை போட்டு மிதிச்சு இது பண்ணுவான். புரியுதா? யானை கட்டி போர் அடிக்கிறதுன்னு பேர். புரியுதா? இந்த செங்கல்பட்டு மாவட்டம் ஏரிகள் நிறைந்த பகுதி. அவ்வளோ பிளண்டி ஆஃப் அரிசி வரும். ஆனால் இப்போ அந்த பகுதியெல்லாம் ரொம்ப கள்ளத்தனம் ஆயிடுச்சு. ஏன் இந்த கள்ளத்தனம் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணால் சரித்திரக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நெல் அறுவடை பண்ணும்போது வெள்ளைக்காரன் கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவானா, அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும். அதனால் இந்த புத்தி வந்திருக்கிறது இந்த 100-200 வருஷத்தில் அப்படின்றது இருக்குது. ஸோ நமக்கு ஹோட்டலே கிடையாது, எங்கே பார்த்தாலும் அன்னதானம் இருக்கும், அன்னச்சத்திரம் இருக்கும். இந்த வெள்ளைக்கார அவனுடைய அடுவரடி இருக்கான்ல காலனி, இப்போ ராமருக்கு அன்னதானம் போடணும், அன்னதானம் போடக்கூடாது. நம்ம சாஸ்திராலயத்தில் கேட்டானா அன்னதானம் போடுவீங்களா அப்படின்னு. அன்னதானம்லாம் போட போகிறதில்ல, சுவாமிஜி இங்கே இல்லை, அயோத்திக்கு போயிட்டார் அப்படின்னு. சீரியல் லைட்லாம் கட்டிருக்கீங்க, அதெல்லாம் அவர் விளக்க ஏற்ற சொல்லிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அன்னதானம் போட்டோம்னா நிறைய ஜனங்கள் வருவாங்க. அன்னதானம் போடக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட்டு தடுக்குதுன்னா அவன் எவ்வளோ ஒரு பாப்பியாக இருப்பான் பாரு. புரியுதா? இதை விட ஒரு பாப்பி வேறு எவனும் கிடையாது. புரியுதா? அன்னதானத்துக்கு இது இங்கிலீஷ்காரன் பண்ணினது. புரியுதா? இங்கிலீஷ்காரனுடைய பேரனுங்க இப்போ ஆள்றது.
அதனால் இது 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 போட்டான். இதில் எத்திர கோச்ச வருஷத்தி ததேவ பூயிஷ்டம் அன்னம் பவதி, நீர்வளம் நிறைந்த இடத்துல தான் அன்னம் ஏராளமாக இருக்கும் அப்படின்றத நமக்கு புரியறது. அதனால் அன்னம் ஜலகாரியம். இப்போ ஏகதேசி சொல்கிறத நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? அதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். புரியுதா? தாக ஆபக அன்னம் சிர்ஜந்த, அதில் உபநிஷத்து வாக்கியமாக அப்படி தான் சொல்கிறது. அதனால் அன்னம் ஜலகாரியம், இதுக்கு ஒரு முக்கியத்துவம் வராது, பிரச்சனை வராது, பிரதிஜ்ஞா ஹானியே வராது. தேர்ஃபோர் முக்கியார்த்தத்வாத் வாக்கியசேஷாச்ச அன்னம் ஜலகாரியம். முக்கியார்த்தத்துவம்னா பிரசித்தியானது, எல்லாருக்கும் தெரிஞ்சுது. தண்ணி இருந்தால் வாக்கியாத் சேஷாச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய சொற்களையும் அதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அன்னம் ஜலகாரியம்ன்றது சுலபமாக கிடச்சிடும். ஓகே, உத்தேசம். இப்போ சித்தாந்தி இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான விஷயத்த, எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயத்த, எல்லாரும் ஏற்றுக்கிற விஷயத்த எதிர்த்து அதுக்கு பதில் சொல்லணும்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கணும்? முதல்ல நாம் தமிழர் கட்சியை ஜெயிக்கணும், அப்புறம் ஏடிஎம்கே ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் திமுக ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் பாஜகவே வர முடியும். அவனுக்கு முன்னாடி இவ்வளோ பேர் வரிசையாக இருக்கான். புரியுதா? உடனே ஜெயிச்சிட முடியாது. இதெல்லாம் ஒன்று ஒன்று. அப்போ இவ்வளோ முக்கியார்த்தத்தில் இருக்கான். அதுக்கப்புறம் வாக்கிய சேஷார்த்தி இருக்கிறது, உபநிஷத்து வாக்கியம் இருக்குது அவனுக்கு சொல்கிறதுக்கு. அவனை ஏகதேசியை ஜெயிச்சு சித்தாந்தம் பண்ணுறதுக்கு, சித்தாந்தத்துக்கு ரொம்ப தம்மு வேணும். புரியுதா? ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கிறானு இல்லையோ நம்ம ஒத்துக்கணும். இப்போ இங்கே இருக்கவங்க, புரியுதா, இது தப்பு தான் அப்படின்னு தான். அப்போ பூர்வபக்ஷிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போகிறதில்ல, அவனை விட்டுடலாம். புரியுதா? இந்த சூத்திரம் 2, 3, 12 சூத்திரம். இதில் என்ன சொல்கிறதுனா, பிருத்திவி அதிகார ரூப சூத்திரத்தில் அவர் சொல்கிறார், பிருத்திவி அதிகார ரூப சப்த அந்தரேப்பியா அப்படி சொல்கிறார். இங்கே வியாசர் சொல்கிறது என்னென்னா, அன்னம் ஜலகாரியம் அப்படி சொல்லக்கூடாது, பிருத்திவி தான் ஜலகாரியம். இந்த பூமி ஜலகாரியம், ஆபகா பிருத்திவிகி அப்படின்றது இருக்கிறத அதுதான் எடுத்துக்கணும். அதை பற்றி விவரிக்கிறார். ஸ்ருதி வாக்கியம் தா ஆபகா அன்னம் சிர்ஜந்த, சாந்தோக்கிய வாக்கியத்தில் உண்மையான பொருள் தா ஆபகா பிருத்திவி சிர்ஜந்த அப்படின்னு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ. தா ஆபகா பிருத்திவி சிர்ஜந்த, தா ஆபகா அன்னம் சிர்ஜந்த. அந்த அன்னம் இருக்கிற இடத்துல பிருத்திவின்னு பொருள் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். எங்கே அன்னம்னு போட்டிருக்கோ அந்த இடத்துல பூமின்னு போட்டுக்கோ, பிருத்திவின்னு போட்டுக்கோ, ரூட்டு கிளியர் ஆகிடும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஓகே, அப்போ அன்னம் ஜலகாரியம் வராது, அன்னம் என்பது பூமியை குறிக்கிறது அப்படி வாதிடுறார் வியாசாச்சாரியார். ஓகே, இங்கே அவர் சொல்கிறது முக்கியார்த்தம் எடுத்துக்கூடாது, இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், லட்சியார்த்தம் எடுத்துக்கோ அப்படின்றார். ஓகே, இது எப்படி பொருள்படுத்தணுமா, அன்னம் இஸ் ஈக்குவல் டு பிருத்திவி. அப்போ உணவு என்ற முக்கியார்த்தம் எடுத்துக்கப்படாது. வியாசர் என்ன சொல்கிறாருன்னா, சாந்தோக்கிய 6.2.4 மந்திரத்தில் நம்ம அன்னம் இருக்கிற இடத்துல பூமின்னு போட்டுக்கோ அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். சரி, அப்போது அன்னம் ஜலகாரியம் முக்கியார்த்தம் பலம் வாய்ந்த வாதம், அது எல்லாருக்கும் புரிந்த வாதம், அது வியாசாச்சாரியார் மறுக்கிறாரு. அப்படின்னா முக்கியார்த்தத்தை விட ஹேத்து காரணங்கள் சொல்லி ஆகணும். நம்மளுடைய ஆனஸ்டி அவ்வளோ பெரிய ஆனஸ்டி.
எந்த ஒரு விஷயமும் டேக் ஃபார் கிராண்டட் கிடையாது. அதுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ 3 ஹேத்து கொடுக்குறாரு, 3 காரணங்கள் கொடுக்குறாரு. ஹேத்துன்னா காரணம், புரியுதா? 3 காரணம். நீ பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படி சொல்லணும், புரியுதா? முதல் வாதம் வந்து கான்டெக்சுவலாக அந்த அந்த நேரத்துக்கு அந்த தகுதியில் என்ன பேசணும், இதை பேசணும். இப்போ நாங்கள் வேத பிரகாஷ்ஜி வீட்டில் இருப்போம், அந்த நேரத்தில் என்ன சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டார், புரியுதா? அது மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவார். நிறைய பேருக்கு அது அந்த இடத்துல தகராறாக வந்துடுறது. அதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இந்த இடத்துல சொல்லலாமா சொல்லக்கூடாதான்றது தெரியணும், அந்த இடத்துல மாற்றி பேசணும். அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன பேசணுமோ அது பேசணும். அதுக்கு என்ன சம்ஸ்கிருதத்தில்னா அதிகார. அதிகார அதிகாரன்னா நம்ம இதில் தத்துவபோதத்தில் படித்த அதிகாரம் இல்லை, தகுதி இல்லை. இங்கே அதிகாரன்றது இந்த நேரத்தில் என்ன சொல்லணும் அது. ரெண்டாவது வாதம் என்னென்னா ரூபம். ரூபம்னா வர்ணம், நிறம், கலர். ஓகே, 641 சாந்தோக்கியத்தில் 641 இந்த நம்பரெல்லாம் சொல்கிறல்ல, அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு எப்போயாவது ஜென்மத்தில் வந்து அதை பிரித்து அந்த உபநிஷத்தை பார்க்கணும். அது சம்மந்தமாக கிளாஸும் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் காலத்தில் அப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு கரெக்டாக டைம் இருக்கும். இப்போ புரியுறதா? அப்போ வம்பு தும்புக்கு போக மாட்டோம் நம்ம. இவ சொன்னா அவ சொன்னா அதுக்கெல்லாம் டைமே இருக்காது நமக்கு. இதுதான் ஏகப்பட்ட நம்பர் கொடுத்துருக்குமே இப்போ அப்பப்போ, அதெல்லாம் படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். ஓகே, அப்போ எத அக்னேகே ரோஹிதகும் ரூபம் தேஜஸ் தது ரூபம் எது சுக்லம் தது பாம். பாம் தது அபாம். அபாம்னா தண்ணீர். ஓகே, தது வந்து ஜலம் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எது கிருஷ்ணம் தது அன்னஸ்ய. தது அன்னஸ்ய. அப்போது உபனிஷத்து ஒவ்வொரு பூதத்தினுடைய எலிமெண்டல் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்கிறது. அக்னியினுடைய நிறம், ஜலத்தினுடைய நிறம், அன்னத்தினுடைய நிறம், மூணுத்தினுடைய நிறத்தை அந்த உபநிஷத்து சொல்கிறது, சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்கிறது. ஓகே, அப்போது எதுக்கு இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறது, புரியுதா? இப்போ அன்னம் இஸ் ஈக்குவல் டு பிருத்திவி. அன்னம் இஸ் ஈக்குவல் டு அன்னம் என்ற ஒரு சொல்ல பிருத்திவின்றதை நம்ம நியாயப்படுத்துகிறோம். அதுக்கு சப்போர்ட்டாக இதை எடுத்துக்கிறோம், புரியுதா? சப்போர்ட்டுக்காக 3 விஷயத்தை நம்ம எடுத்து வாதம் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இது ரெண்டாவது வாதம். ஓகே, அந்த இதில் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணணும்னா ரூபத்தை எடுத்துக்கிறோம், முன்னாடி வந்து அந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதை எடுத்துக்கிறோம். மூணாவது வாதம் என்னென்னா சப்தகா, அதாவது ஸ்ருதி பிரமாணம் என்ன சொல்கிறது அதை எடுத்துக்கிறோம். இந்த 3 விஷயத்தை வச்சு நம்ம இந்த விஷயத்த சொல்கிறோம், சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ அன்னம் ஜலகாரியம் அல்ல, பிருத்திவித்தான் ஜலகாரியம். அப்போ மற்ற ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா பண்ணலையா அப்படின்னா பிருத்திவி அன்னம் ந, ஆனால் ஜலக்காரியம் அப்படி சொல்ல முடியாது. கன்க்ளூஷன் என்ன? இங்கே வியாசாச்சாரியர் என்ன சொல்ல வர்றாருன்னா அதிகார ரூப சப்தேபியா 3 ஹேத்துக்களும் பிருத்திவி ஏவ ஜலக்காரியம் ந அன்னம். இதுக்கு இந்த சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த சூத்திரத்துக்கான விளக்கம்தான் இப்போ கொடுத்துட்டுருக்கோம். இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கோன்னா சூத்திரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதுக்கு முன்னுரை வந்து பாஷ்யக்காரர் சங்கராச்சாரியார் சொல்லின்னு இருக்கார், அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ சாந்தோக்கியத்தில் சொல்லப்பட்ட அன்னம் என்பது பிருத்திவியை குறிக்கிறது. இப்போ சூத்திரத்துக்குள்ளே வருவான். ஓகே, 2 3 12 பிருத்திவி அதிகார ரூப சப்த அந்தரேபியா. இவ்வளோ நேரம் படித்தது வந்து இந்த சூத்திரத்துக்காக தான். எங்கேயோ போகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ வியாசர் என்ன சொல்ல வராரு அதை தான் இப்போ பார்த்தோம். சரி, சூத்திரத்துக்கு போனால் இந்த சூத்திரத்தில் 2 சொற்கள் இருக்குது. 2 சொல்லா இருக்கு, கண்ணை திறந்து பாரு, ஏகப்பட்ட சொல்லியிருக்கோம்.
ஆனால் 2 சொல்லு தான். ஒரு சொல்லு வந்து பிருத்திவி, இன்னொரு சொல்லு அதிகார ரூப சப்த அந்தரேபியா அப்படி சொல்லணும். புரியுறதா? அப்போ 2 சொல்லு தான் இருக்கிறது. அப்புறம் சாந்தோக்கிய 6:2-4 வாக்கியம் அன்னம் என்பது பிருத்திவியை தான் குறிக்கிறது. ஹேத்து என்ன? அதிகார ரூப சப்தார்த்தேந்திரேபியா. கொஞ்சம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை புரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பிருத்திவி இஸ் ஈக்குவல் டு தாஹ ஆபக அன்னம் சிருஜந்த. இந்த கான்டெஸ்டில் புரிஞ்சுக்கணும்னா பிருத்திவி வந்து அன்ன சப்தார்த்தா. அதுக்காக காரணங்கள் சொல்கிறாங்க. அதிகாரஞ்ச ரூபஞ்ச சப்தாந்தரச்ச. முதல் சொல்ல அதிகாரம் எடுத்துக்கலாம். அதிகாரன்றது பஞ்சபூத விசாரம். இங்கே என்ன நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? இப்போ சீரியஸாக படிச்சுட்டு இருக்கோமே கொஞ்ச நாளாக பஞ்சபூதத்தை தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ வந்து ஆகாசத்தை உற்பத்தின்னு சொல்லிட்டோம், வாயுவை உற்பத்தி சொல்லிட்டோம், புரியுதா? அதுக்கப்புறம் அக்னியை வந்து உற்பத்தி சொல்லிட்டோம். அப்படி சொல்லிட்டு வரும்போது கடைசியில் வந்து ஜலத்தில் சொல்லிவிட்டு அன்னமாக சொல்ல முடியும்? பிருத்திவி தானே. அந்த அந்த சீரியஸாக ஆர்டரில் சில பேருக்கு குண்டு, நான் வந்து ராத்திரி பேசுகிறதுக்கு முடிச்சிக்கிறதுக்காக போவேன், உள்ள நடுவில் மாற்றி பேசிடுவான் கடைசியாக. அதோடு அவன் போயிட்டான்னா தப்பாக பண்ணிட்டு போயிடுவான். அதனால் திருப்பி ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே அனுப்புறது. அப்போ வரிசையாக பஞ்சபூதத்தை படிக்கும்போது 4 பூதத்தை ஒழுங்காக வரும்போது 5ஆவது பூதம் அன்னமாக இருக்கும், பிருத்திவி தானே இருக்கும். இந்த கான்டெஸ்ட்டில் பிருத்திவி தான் வரணும் அப்படின்னு முதல் வாதம். ஓகே, இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு அன்னம்னு சொல்கிறது தவறு. அந்த ஃப்ளோ, இந்த ஃப்ளோவில் என்ன வருதுன்றதை பார்க்கணும், அதை நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுக்கு பேர் அதிகார. ஓகே, ஸோ அப்போ அன்னம் வந்து நாட்டு முக்கியார்த்தம் கிடையாது, காரணம். லட்சியார்த்தத்தை நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஓகே, செகண்ட் என்ன? ரூபம். ரூபம் ஓகே, வர்ணத்தை எடுத்துக்கோ. 6-4-6 சாந்தோக்கிய உபநிஷத்து மந்திரம் வந்து தெளிவாக இருக்குது. அது என்ன சொல்கிறது? அக்னிக்கு சிவப்பு, ஆபக வெள்ளை நிறம், பிருத்திவிக்கு வந்து கருப்பு நிறம். 6-4-6 சாந்தோக்கிய உபநிஷத்தில் அக்னி சிகப்பு வர்ணம், ஆபக வெள்ளை வர்ணம், பூமிக்கு கருப்பு நிறம், கருப்பு வர்ணம். இங்கே என்ன சொல்கிறது? அன்னம் ஆல்சோ கருப்பு நிறம்னு சொல்லிடுது. கொஞ்சம் புத்தி இருந்துன்னா அந்த கருப்பு நிறம் அன்னம் வந்து கருப்பாக இருக்கும். நீ பண்ணுறது வேணால் கருப்பாக இருக்கலாம், வழியா காந்தி என்ன வாசனை வருது? ஒன்றும் இல்லை, சும்மா இருங்க. புரியுதா? எங்களுக்கு புதுசாக ஒரு குக்கர் வாங்கி கொடுத்தா. நாங்கள் அதை எப்படி பண்ணுறதுலாம் தெரியாது. பாலை ஊற்றி அதில் வச்சோம். ஒரு மாதிரி ஆகி அது கீழே தண்ணி விடணும், அது தெரியல. குக்கர் வேஸ்ட் பண்ண போகிறது. அது நமக்கு வெடிச்சு இதாச்சு. அதை போய் பிடிக்க, அவசரமாக பிடிக்க கையெல்லாம் சுட்டுண்டு அதை டமால்டு தூக்கி போட்டு, இதுதான் அனுபவம்னு பேர், இதுக்கு பேர். புரியுதா? அப்போ இன்னொரு தடவை அந்த மாதிரி குக்கர் பண்ணுவோமா? அப்புறம் மரியாதை வேறு கேட்பான், எப்படி குக்கரை பண்ண, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம சாகசம்லாம் சொல்லக்கூடாது. போய் குக்கரை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்கணும். புரியுதா? சீக்கிங் ஹெல்ப். அப்போ முக்கியார்த்தத்தை முறியடிக்கணும்னா இந்த விசார்த்தம் முக்கியார்த்தத்தை எடுத்துக்காமல் லட்சியார்த்தத்தை எடுத்துக்கணும். அதுக்காக நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு சொல்கிறார் பாஷ்யக்காரர். அப்போது இந்த பிரம்மனை புரிஞ்சுக்கோ, அதுதான் ஆதாரம், சர்வ ஆதாரம். எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது பிரம்மனாக இருக்கும்போது அன்னத்துக்கும் ஆதாரம் பிரம்மன் தானே இருக்க முடியும், வேறு என்ன இருக்க முடியும்? அப்போ சாட்சாத் காரணம் ஓரளவு நமக்கு புரியும். ஆனால் பரம்பரா காரணம் இருக்கு இல்லையா,
அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது ரூபம் கன்க்ளூஷன் வந்து எத அக்னேகே ரோஹிதகம் ரூபம் தேஜஸ்ய தது ரூபம் எது சுக்லம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் வந்து சிகப்பாக இருக்கும், மத்தியான சூரியன் வந்து வெளுப்பாக இருக்கும். புரியுதா? ஒன்று வந்து ஸ்தூலமாக இருக்கிறது, இன்னொன்று வந்து சூக்ஷ்மமாக இருக்கிறது, அப்படி அர்த்தம். தது அபாம் எது கிருஷ்ணம் தது அன்னஸ்ய. இதெல்லாம் என்னென்னா நம்ம சொந்த வார்த்தை இல்லை, உபனிஷத்து வார்த்தையை சொல்கிறேன். ஓகே. அப்போ ஜல தத்துவத்தினுடைய காரியம் பிருத்திவி தத்துவம். தது அன்னஸ்ய, அன்னம் கருப்பாக இருக்காது. புரியுதா? அதை புரிஞ்சிட்டாலே போகிறோம். அப்போ இண்டிகேஷன் என்ன? அன்னம் அங்கே கருப்பாக இருக்குன்றது சொல்கிறதுலேருந்து பிருத்திவி போட்டுக்கோ, பூமியை பார்த்துக்கோ. அப்போ பூமி ஜலத்தினுடைய காரியம் வராது. ஓகே, இது நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ ஜலத்தினுடைய அப்போ காரணம் எது? பூமிக்கு பூமியோட காரணம் எது? பூமிக்கு காரணம் எது? ஆபஹா. தண்ணியோட காரியம் எது? தண்ணியோட காரியம் வந்து அந்த புழல் ஏரியில் ஒருத்தன் இருக்கான் பாரு, இதில் ஜெயிலில். அப்போ மூணாவது ஹேத்து இப்போ சொல்லணும். சப்தகா. சப்தகா வேத வாக்கியம். வேத வாக்கியம் தைத்திரியம் என்ன சொல்கிறதுனா, அதப்பிய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதையா ஓஷதிப்பியோ அன்னம். அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? தைத்திரிய உபநிஷத்து படிச்சுட்டா தெளிவாக போயிடும், கிளாரிட்டியோடு இருக்கிறது அது. அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. ஓகே. அப்போ ஜலக்காரியம் பூமி, பூமி வந்து தாவரத்தினுடைய காரியம் அன்னம். இதில் எம்பசைஸ் பண்ணணும் பாரு. அதப்பிய பிருத்திவிகி, ஜலத்தினுடைய காரியம் பிருத்திவி, பிருத்திவ்யா ஓஷதையாக. பூமியோட காரியம் வந்து தாவரங்கள். அதுக்கப்புறம் தாவரம் ஓஷதிப்பியோ அன்னம், தாவரத்தினுடைய காரியம் வந்து அன்னம். இப்போ இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணவருக்கு 3 எக்ஸசைஸ் பண்ணால் தான் அந்த அன்னம்ன்றது வரும். புரியுதா? அதுதான் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறோம்ல, இதை தான் சொல்கிறோம். ஒன்று விஷயத்தை வரணும்னா அதுக்கு முன்னாடி போ, அது கண்டுபிடி. அப்போ தினசரி வந்து சாப்பிடும்போது நமக்கு சாப்பிடும்போதே ஞாபகம் வர வேண்டியது என்ன? அன்னம் பிரம்மம், அன்னம் பிரம்மம். இப்போ நம்ம முடித்த உடனே சாப்பிட போகிறோம். எத்தனை பேருக்கு வருதுன்னு திருப்பி சத்சங்கத்தில் கேட்பேன், போய் சொல்லக்கூடாது. கொஷின் பேப்பர் அவுட் ஆகிடுச்சு. புரியுதா? சாப்பிடும்போது நீங்கள் ஜாலியாக சாப்பிடுங்க, என்ன அப்போ தான் கரெக்டாக இருக்கணும். ஆனால் இந்த கிளாஸில் எடுத்தது அன்னம் சொன்னாரே, அன்னத்துக்கு இன்னும் விடாமல் இருக்காரே, பெல்லு வேறு அடிச்சிட்டானே. அப்போ இந்த டெய்லி வந்து அன்னத்துக்காக ஒரு மந்திரம் வேற சொல்லி கொடுத்து அது பிரம்மன் அப்படி சொல்கிறாரு. இப்போ இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர், அந்த பிரம்மன் வந்து அன்னம் பிரம்மம்னா அன்னமே பிரம்மன் கிடையாது. அதுக்கு அன்னம் யார்? ஓஷதியா. ஓஷதிக்கு யார்? பிருத்திவி. பிருத்திவி யார்? ஜலம். ஜலத்துக்கு யார்? அக்னி. அக்னித்துக்கு யார்? வாயு. வாயுக்கு யார்? ஆகாசம். ஆகாசுக்கு யார்? நான், ஆத்மா, அகம். அதனால தான் அதில் காரகம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கீதையில் வரும். பிரம்மார்ப்பணம் பிரம்மகவீர் பிரம்மார்க்கணும் பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா. அருமையான ஒரு ஸ்லோகம் அது. அதை வந்து உஜ்ஜயினியில் சொன்னேன் நான், சமஸ்கிருதத்தில். உஜ்ஜயினியில் மார்ச் 18 யுகாதி அன்றைக்கி சொன்னேன், 2018. அது போய் பாரு, சமஸ்கிருதத்தில் சொல்லியிருப்பேன் நான், சமஸ்கிருதத்திலே பேசியிருப்பேன் இதை பற்றி இப்போ சொன்னதை. அப்போ அன்னம் பிரம்மம். அப்போது இந்த பாவனா வந்து லீட் டு தர்மம், தர்மம் லீட் டு பிரம்மன். அப்படிதான்.
அப்போ முதல்ல பாவனா வேணும். அதில் தான் ஃபஸ்ட்டு ராமரை பற்றி பேசணும். பாவனா இருக்கணும். அதுலேருந்து தர்மத்துக்கு வரணும். தர்மத்துலேருந்து பிரம்மத்துக்கு போகணும். அப்படி போனால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு பேர் சனாதன தர்மம். தேர்ஃபோர் தாஹ ஆபக அன்னம் சிர்ஜந்த. இங்கே அன்னம்ன்றது பிருத்திவியை குறிக்கிறது. இன்னொரு உபநிஷத்து பிருகதாரண்ய உபநிஷத்து 1, 2, 2 மந்திரம். அந்த மந்திரம் என்ன சொல்கிறது? எது அபாம், அபாம்னா தண்ணீர், அபாம் சரஹா ஆசீத், எது அபாம் சரஹா ஆசீத் தது சமஹன்யத சா பிருத்திவி அபவத். இந்த தண்ணீரே பூமியாக மாறியது. தண்ணீரே பூமியாக மாறியது. அதனால் அன்னம் ஜலகாரியம் ஆகாது, பிருத்திவி இவ ஜலகாரியம். ஓகே, அப்போ ஔஷதம் பொருந்தாது. தண்ணீரில் இதுதான் வரணும். இது நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னா இது கரெக்டாக போயிடும். அப்போ சாந்தோக்கியத்தில் உள்ள சந்தேகம் அந்த பிருகத் உபநிஷத்தும் தைத்திரிய உபநிஷத்தும் நமக்கு உபயோகப்படுத்திக்கோ. அதுலேயும் குறிப்பாக தைத்திரியம் அதப்பிய பிருத்திவி அப்படி சொல்கிறது. இதில் என்ன சொல்கிறது? இந்த பிருகதாரண்யம் சா பிருத்திவி அபவத், சா பிருத்திவி அபவத், பிருத்திவி ஜலகாரியம். அப்போ 2, 3, 12 சூத்திரத்தில் பிருத்திவி ஒரு சொல்லு, அதை அன்னம் கிடையாது, அதுக்காக அதிகார, அதுக்கப்புறம் ரூப சப்த அப்படின்றத சொல்லி இவர் புரிய வச்சிருக்காரு. அதனால் அன்னத்தை நிறைய வளர்க்கணும்னா நம்ம நிறைய தாவரங்களை வளர்க்கணும். அதுக்கு ஜலம் இருக்கணும். அதெல்லாம் சர்வே பவந்து சுகினா. இப்போது அயோத்தியில் சர்வே பவந்து சுகினா வசுதைவ குடும்பகம், அதுதான் பிராண பிரதிஷ்டா. பிராண பிரதிஷ்டானா அதை ராம்லாலா பண்ணி அதில் கிரீடம் வைர வைடூரியத்தில் தங்கத்தில் 11 கோடியில் பண்ணினது. அது ஞாபகம் வரக்கூடாது. வசுதைவ குடும்பகம் ஞாபகம் வரணும். எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கணும். குடும்பமே ஒரே குடும்பமாக இருக்கணும். சொந்த குடும்பமே நாம் சண்டைலாம் போட்டுக்காமல் குடும்பமாக இருக்கிறதுக்கு பார்க்கணும்னு சொல்லி ஆதாரத்தை சர்வே பவந்து சுகினகா சொல்லி இதோட இந்த நாளை நிறைவு செய்வோமாக.